டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் குறித்து விரைவில் ஆட்சி மன்ற குழு முடிவு செய்யும் என்றும் கழக வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெறுவார் என்றும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தலைமைக் கழகத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அஇஅதிமுக அம்மாவின் இயக்கம் என்றும் இராணுவ கட்டுப்பாடோடு இயங்கும் இயக்கம் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மா அவர்களின் இயக்கம் என்பது நமது இயக்கம்தான். வாக்கு வங்கி அதிகரிக்குமே தவிர வருகின்ற தேர்தலிலே பாருங்கள், ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெறுவார். ஆட்சி மன்ற குழு கூடி முடிவெடுத்து நான் அல்ல, எந்த ஒரு தொண்டரை அறிவித்தாலும் அவர்கள் அதில் முழு மனதோடு போட்டியிடுவார்கள். அம்மா அவர்களின் தொண்டர்கள் அனைவரும் இராணுவ கட்டுப்பாடோடு செயல்படுகிற போர் வீரர்கள். நான் மாத்திரமில்லை, இவராக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவர்கள் தைரியமாக 1.5 கோடி தொண்டர்களுடைய இந்த இயக்கத்தின் எந்த ஒரு வேட்பாளரும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு தயங்க மாட்டார். இதனிடையே கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் திரு SP வேலுமணி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு KC கருப்பணன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஈரோடு மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.